ஜனவரியில் எடுத்துட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு நல்லாவே டிப் ஆச்சு. வின்டர் கண்டிஷன்ஸ்னால நல்லாவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பிப்ரவரி மாதம் பிறந்துட்டுங்காட்டி உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து வரும் நாட்களில் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம மேற்கு கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மார்ச்லேயே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிரும். மேற்கு கொங்கு மண்டலம் எடுத்துட்டிங்கன்னா நான் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாகவே கேரளாவில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். கேரளா தான் சம்மர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது நம்ம கொங்கு மண்டலத்துக்கு மேற்கு கொங்கு மண்டலத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக கிழக்கு ஷிஃப்ட் ஆகும். நம்ம சென்னைக்குள்ள எடுத்துட்டிங்கன்னா மே மாதம் தான் வந்து டெம்பரேச்சர் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அக்னி போது தான் டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் தொடங்கிருச்சு. இனி வரும் நாட்களில் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 32, 30 டிகிரி இருக்கிறது 34, 35ங்கிற மாதிரி பிப்ரவரி எண்டும்போது ஆகும். மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 36, 37 ஆகும். 38, 39ங்கிற மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் ரெக்கார்ட் ஆகும். நான் சொல்கிறது கோயம்புத்தூரில். ஈரோடில் பார்த்தீங்கன்னா அதே வந்து இன்னொரு +2 டிகிரி இன்க்ரீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏப்ரல் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடெலாம் பார்த்தீங்கன்னா 40, 42 டிகிரி வந்து ரெக்கார்ட் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் உள்ளது. இந்த வருஷம் வந்து எலினோ வருஷம் இப்போதைக்கு இல்லை. லாஸ்ட் இயர் வந்து லாலினா இயர் தான் இருந்தது. இந்த வருஷம் லாலினாவோட பேக்ரவுண்டில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் எலினோங்கிறது வந்து இன்னும் வரல. ஸோ எலினோ வந்து அடுத்த வருடம் வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஹை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எலினோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப லோ தான். ஸோ மேபி அப்படியே வந்தாலுமே அக்டோபர், நவம்பர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வரலாம். அதுவும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்காது. ஸோ அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல வருடமாக தான் இருக்கும். பெரிய வறட்சி தரும் வருடமாக இருக்காது. குறிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு சம்மர் ரெயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நல்லா ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கொங்கு மண்டலத்தை பார்த்திங்கன்னா நல்ல ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏப்ரல் மேலே வந்து நல்ல ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிப்ரவரியில் வந்து ஜென்ரலாகவே ட்ரையாக தான் இருக்கும். இந்த வருஷம் ட்ரையாக தான் இருக்கும். பெரிய மழை எதிர்பார்க்காதீங்க. நம்ம கொங்கு மண்டலம் முழுவதுமே அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மார்ச்சில் வந்து 1-2 மழை கிடைக்கும். ஏப்ரல் மேல் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மிட்டுக்கு மேலே வந்து தென்மேற்கு பருவக்காற்று வரும்பொழுது உங்களுக்கு நமது கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து நல்லாவே ஈவினிங்கில் டிக்ரீஸ் ஆகும். மே மாதத்தில் மழை வந்து தீவிரமாக பெய்யும் பொழுது நல்லாவே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அக்னி பெரிய ஒரு சம்மர் வந்து ரொம்ப பீக்காக இருக்கிற மாதிரி நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்காது. நம்ம சென்னை சைடு எடுத்திங்கன்னா அந்த டைம் தான் பீக்கான சம்மர். நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் பார்த்திங்கன்னா பெருசாக கவலைப்பட வேண்டாம். போன வருடம் அளவுக்கு சம்மர் இருக்காது. ஆனாலும் நார்மல் சம்மர் இருக்கும். நார்மல் சம்மர்னாலே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம கிழக்கு கொங்கு மாவட்டங்களில் 40, 42 டிகிரி டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிறது. நம்ம மேற்கு கொங்கு மண்டலம் எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா 38, 39ங்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது நார்மல் தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டிப் ஆக ஆரம்பிச்சிடும். மழை பெய்யும்போது கொஞ்சம் நல்லா டிப் ஆக ஆரம்பிச்சிடும். கண்ட்ரிஸாக ப்ரொலாங்கடாக வந்து உங்களுக்கு போன வருடம் போல் இருக்காது. ஸோ இந்த வருஷம் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லா விவசாயிகளுமே பார்த்திங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான்.